ஹலோ ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் மினிமைசேஷன் டைப். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்னா மேக்ஸிமைசேஷன் டைப் ப்ராப்ளத்தை எப்படி சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்த்துருப்போம். இன்றைக்கி மினிமைசேஷன் டைப். ஓகே, இந்த மேக்ஸிமைசேஷன் டைப்புக்கும் மினிமைசேஷன் டைப்புக்கும் என்ன எக்ஸாக்டாக டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம் நமக்கு. சரியா? இப்போ நமக்கு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, மேக்ஸிமைசேஷன் டைப்பாக இருக்கிறப்ப நம்மளோட ஆப்டிமாலிட்டி கண்டிஷனில் நான் கிளாஸில் என்ன சொன்னேன், அந்த கண்டிஷன் ரீச் ஆனதுமே ப்ராப்ளத்தை நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு சொல்யூஷன் கொடுத்துருவோம். அது என்னதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, மேக்ஸிமைசேஷன் டைப்புக்கு ஆல் இதர் ஜே மைனஸ் சிஜே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இது அப்படியே மினிமைசேஷன் ப்ராப்ளத்துக்கு எப்படி மாறும் அப்படின்னா, என்னோட ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் எப்படி மாறிடும் அப்படின்னா, ஆல் இதர் ஜே மைனஸ் சிஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ வந்தால் தான் நான் ப்ராப்ளத்தை என்ன பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியும். அப்போ இது ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ். மேக்ஸிமம் ப்ராப்ளமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா, இது ஆப்டிமாலிட்டி கண்டிஷனாக ஃபாலோ பண்ணணும். மினிமம் ப்ராப்ளம்னா இது ஆப்டிமாலிட்டி கண்டிஷனாக ஃபாலோ பண்ணணும். இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்பயுமே இந்த இதர்ஜே மைனஸ் சிஜேயில் பார்த்தோம் அப்படின்னா, மேக்ஸிமைசேஷன் டைப்பில் மோஸ்ட் நெகட்டிவை தான் என்ன பண்ணுவோம், சூஸ் பண்ணி என்ட்ரு பண்ணுவோம். ஓகேவா? பட் இந்த மினிமைசேஷன் ப்ராப்ளத்தில் இந்த இஜெட்ஏ மைனஸ் சிஜியில் பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட் பாசிட்டிவை செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், என்ட்ரு பண்ணணும். இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். மற்றபடி ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். ஓகேவா? ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளத்துக்கு ஆல் இதர் ஜே மைனஸ் சிஜே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. மினிமைசேஷன் ப்ராப்ளத்துக்கு ஆல் இதர் ஜே மைனஸ் சிஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகே, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த நம்ம என்ட்ரு பண்ணுற பேசிஸ் நம்ம செலக்ட் பண்ணுறப்போ மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளத்துக்கு மோஸ்ட் நெகட்டிவ் சூஸ் பண்ணுவோம், மினிமைசேஷனுக்கு மோஸ்ட் பாசிட்டிவ். அவ்வளோதான். சரி மேம், எனக்கு இந்த ரெண்டு கண்டிஷன் ரொம்ப கன்ஃபியூசனாக இருக்குது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம்னா, மேக்ஸிமைசேஷனை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ ஒரு ப்ராப்ளம் இப்படி இருக்குது, மினிமம் இஸ் ஈக்குவல் டு 3x1 + 4x2 அப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை மேக்ஸிமமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலான்னு பார்த்தோம்னா, மேக்ஸிமம் இதர் ஸ்டார் ஈக்குவல் டு, ஏன்னா மினிமம் இதட் வைக்கிறனால மேக்ஸிமம்க்கு நம்ம இதட்டுக்கு வேற ஒரு நோட்டேஷன் கொடுக்கணும். அதனால இதட் ஸ்டார் ஈக்குவல் டு த்ரூ அவுட்டாக அதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. -3x1 - 4x2. அப்போ இதை அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக வச்சு என்ன பண்ணுங்கன்னா, இந்த ப்ராப்ளத்தை எப்பயும் போல் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வாங்க. ஃபைனல் ஆன்சர் வரைக்கும் முடிச்சிருங்க. ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் வரைக்கும் க்ளோஸ் பண்ணிவிட்டு சொல்யூஷன் மட்டும் அவங்க கொடுத்த மினிமம் இதற்கு கண்டுபிடிக்கணும். கிவன் ப்ராப்ளம் எதில் இருக்குன்னா மினிமமில் இருக்குது. ஓகேவா? அதை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இப்படி ஒன்று இந்த அப்ரோச் ரெண்டுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு மினிமமை இந்த கேட்டகரியில் ஃபாலோ பண்ணணும். இல்லைனா மினிமம் ப்ராப்ளத்தை இந்த மாதிரி மேக்ஸிமமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் இந்த ஃபஸ்ட்டு ஒன்று நேற்று பண்ணோம்ல அந்த மெத்தடை நீங்கள் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணால் போதும். ரெண்டுக்கும் சேம் ஆன்சர் தான் வரும். ஆன்சரில் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஓகே, ஸோ இந்த மெத்தடில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தோம் அப்படின்னா, டோட்டலாகவே மினிமம் கண்டிஷனை பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். சரியா? சரி, இப்போ இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள். மினிமம் இஸ் ஈக்குவல் டு x2 - 3x3 + 2x5 சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ட் 3x2 - x3 + 2x5 less than or equal to 7 -2x2 + 4x3 less than or equal to 12 -4x2 + 3x3 + 8x5 less than or equal to 10. ஓகேவா? எப்பயும் போல் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் இந்த எல்லா பி வேல்யூஸும், அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க வேல்யூஸும் பாசிட்டிவாக இருக்கான்னு பார்க்கணும். இது நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எப்படி எழுதுனுங்கிறது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு இதை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதிடுவோம். ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதுறதுக்கு நமக்கு 3 ஸ்லாக் வேரியபிள் வேணும். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஓகே, அப்போ என்னோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்படி மாறும், மினிமம் இதட் இஸ் ஈக்குவல் டு x2 - 3x3 + 2x5 + 0s1 + 0s2 + 0s3. 3 ஸ்லாக் வேரியபிளை காமிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரைன்ட் 3x2 - x3 + 2x5 ப்ளஸ் s1 ஈக்குவல் டு 7. ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்கனால ஒரு ஸ்லாக்கை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். செகண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா -2x2 + 4x3 + s2 ஈக்குவல் டு 12. செகண்ட் ஒன்றில் ஒரு ஸ்லாக்கை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். 4x2 + 3x3 + 8x5 + s3 ஈக்குவல் டு 10. தேர்ட் ஒன்லேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன்,
ஒரு ஸ்லாக்கை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படி மாறும்? x2 x3 x5 s1 s2 s3 greater than or equal to 0. ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுவோம். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுனீங்க அப்படின்னா 3 -1 2 1 0 0 -2 4 நமக்கு x5 இல்லை, அதனால 0 0 1 0. அடுத்து -4 3 8 0 0 1. ஓகே, வேரியபிள்ஸ் x2 x3 x5 s1 s2 s3 equal to 7 12 10. யூஸ்வலாக மேட்ரிக்ஸ்லாம் வைப்போம். AX ஈக்குவல் டு B, அதே ஃபார்ம் தான். இதான் என்னோட A மேட்ரிக்ஸ், இது என்னோட X மேட்ரிக்ஸ், இது என்னோட B மேட்ரிக்ஸ். ஸோ ஒரு ஃப்ளோவாக இருக்கட்டுங்கிறதுக்காக நான் வேரியபிளுக்கு நியூ நேம்ஸ் கொடுப்பேன் எப்பயுமே. சரியா? நேம் இதுக்கு y1 கொடுக்க போகிறேன், இதுக்கு y2 கொடுக்க போகிறேன், y3 y4 y5 y6. இது ஜஸ்ட் புக் நோட்டேஷன் தான். ஓகேவா? நீங்கள் இதே x2 x3 x5 வச்சு கூட நீங்கள் ப்ராப்ளம் செய்யலாம். நான் அடுத்தடுத்த மெத்தடில் உங்களுக்கு அதே பேரை வச்சு கூட செஞ்சு காமிக்கிறேன். சரியா? சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன். இதை வந்து இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்லலாம், இல்லை ஸ்டார்டிங் ஃபீசிபிள் சொல்யூஷன் சொல்லலாம், எதுனாலும் சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கு நேற்று நம்ம ஃபார்முலா என்ன கொடுத்தோம்? xb ஈக்குவல் டு b இன்வர்ஸ் b. ஓகேவா? ஸோ இந்த xbங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஹோல் மேட்ரிக்ஸ்லையும் எந்தெந்த வேரியபிள் எனக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸை கொடுத்துருக்கோ அதுதான். இப்போ இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸை கொடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா s1 s2 s3. s1க்கு நான் என்ன பேர் வச்சுருக்கேன்? y4. இதுக்கு y5, இதுக்கு y6. ஓகேவா? நல்லா பாருங்கள், இதில் இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமான ரோல் ப்ளே பண்ணும். ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையுமே ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் உள்ளே இருக்கும். சரியா? ஸோ ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஈக்குவல் டு பி இன்வர்ஸ். பிங்கிறது என்னது? இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம்? பி சொல்கிறோம். 1 0 0 0 1 0 0 0 1 இன்வர்ஸ் இன்ட்டு ஸ்மால் பி நமக்கு 7 12 10. ஓகேவா? ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 7 12 10 வரும். தட் மீன்ஸ் y4ஓட வேல்யூ 7, y5ஓட வேல்யூ 12, y6ஓட வேல்யூ நமக்கு 10. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரு கொடுக்கப்பட்ட மினிமைசேஷன் ப்ராப்ளத்தை ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதி இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? இனிஷியல் டேபிள் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இது இனிஷியல் டேபிள்னு சொல்லலாம், இல்லை இனிஷியல் ஐட்ரேஷன் சொல்லிக்கலாம், வாட் எவர். ஓகே, ஸோ இனிஷியல் டேபிள் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், ஃபஸ்ட்டு டேபிள். ஓகே, போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து நமக்கு சிபிங்கிறது காஸ்ட் யூஸ்வலாக எதை பேஸ் பண்ணி எழுதுவோம் நம்ம சொல்லியிருக்கோம்? என்னோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி எழுதுவோம். ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 -3 2 0 0 0. சரியா? இப்போ எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இது நமக்கு xb என்னது பார்த்தோம்னா y4 y5 y6. ஓகே, அப்போ நமக்கு வந்து y4 y5 y6. ஓகே, இந்த y4ஓட வேல்யூ எனக்கு என்ன தெரியும்? 0. y5ஓட வேல்யூ 0, y6ஓட வேல்யூ எனக்கு 0. சரியா? ஸோ இதோட xb வேல்யூஸ் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 7 12 10. ஓகே, அப்போ 7 12 10. ரிமைனிங் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, நம்ம ஆல்ரெடி எழுதுனா இந்த ஏ மேட்ரிக்ஸை அப்படியே இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இனிஷியல் ஐட்ரேஷன்லன்னு சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ ஏ மேட்ரிக்ஸ் அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா 3 -1 2 1 0 0 -2 4 0 0 1 0 -4 3 8 0 0 1. ஓகே, இப்போ நம்ம எல்லாமே என்ன பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு டேபிள் அல்லது ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனுக்குரிய பேசிக்ஸை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ZJ - CJ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ZJக்கு லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ZJ இஸ் நத்திங் பட் CBYJ. ஓகேவா? இப்போ இந்த ZJயில் இந்த காலமில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட 3 இருக்குது. இந்த 3 என்ன பண்ணணும்? கரஸ்பாண்டிங் CB வேல்யூஸோடு நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இது 3மே 0வாக இருக்கிறனால இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் என்ன தான் கிடைக்கும்? மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணாலும் இங்கேயும் 0 தான் கிடைக்கும், இங்கேயும் 0 கிடைக்கும், 0 கிடைக்கும், 0 கிடைக்கும், 0 கிடைக்கும், 0 கிடைக்கும். சரியா? இப்போ ZJ - CJ அதே இதுக்கு மேலே CJ வேல்யூ எழுதியிருக்கோம். அப்போ 0 -1 -1 0 -3 +3 0 -2 -2
0 மைனஸ் 0 0 0 0. ஓகேவா? இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தோம்னா ZJ மைனஸ் CJ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த ZJ மைனஸ் CJல வந்து நான் சொன்னேன் மினிமைசேஷன் டைப்னா நம்ம என்ன சூஸ் பண்ணணும், மோஸ்ட் பாசிட்டிவ் சூஸ் பண்ணணும். அப்போ இதில் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது 3. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அப்போ எனக்கு என்டர் ஆகிற போகிற பேசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டில் Y2 தான் என்டர் ஆக போகுது. ஓகேவா? ஸோ Y2 என்டருங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒன்று லீவ் பண்ணணும். அதுக்கு தான் இந்த இடத்துல இது போட்டிருக்கோம். என்னது, XBI டிவைடட் பை YIR. YIR கண்டிப்பாக எப்படி இருக்கணும், கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். நெகட்டிவாக இருந்தாலும் நான் எடுத்துக்க முடியாது, 0வாக இருந்தாலும் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஷியோராக கண்டிப்பாக எப்படி இருக்கணும், எனக்கு கிரேட்டர் தென் 0 இருக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரோவை பாருங்களேன். XBயோட வேல்யூ 7 இருக்குது. YIRோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -1 இருக்குது. சரியா? ஸோ -1ங்கிறப்ப இந்த கண்டிஷன் அது சாட்டிஸ்ஃபை பண்ணாது. தட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி என்னது, லெஸ் தென் 0. அப்போ என்ன பண்ண முடியாதுன்னா இந்த இடத்துல எனக்கு இந்த ரேஷியோ எக்ஸிட் ஆகாது. ஓகேவா? ஏன்னா YIRோட வேல்யூ எப்படி இல்லை, நமக்கு பாசிட்டிவாக இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா XBI. இந்த செகண்ட் ரோவில் XBI என்ன இருக்குது, நமக்கு 12 இருக்குது. 12 டிவைடட் பை நம்ம சர்க்கிள் பண்ண வேல்யூ நமக்கு 4. டிவைட் பண்ணிங்கன்னா 3. ஓகே, அதே மாதிரி இங்கே XB வேல்யூ என்ன இருக்குன்னா 10, நம்ம பண்ணது 3. அப்போ 10 டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா 3.3 சம்திங் வரும். சரியா? சரி, இப்போ இதில் நம்ம ரெண்டுலேயுமே பார்த்தோம்னா மினிமம் சூஸ் பண்ணணும். இதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது, எப்பயும் போல தான். ஸோ மினிமம் சூஸ் பண்ணணும். ஸோ மினிமம்னா இதான் எனக்கு மினிமம். அப்போ நான் சூஸ் பண்ண போகிற லீவ் பண்ண போகிற பேசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா Y5 தான் எனக்கு லீவ் ஆக போகுது. அப்போ Y5 லீவ். ஓகே, என்னோட பிவோட்டல் எலமெங்கிறது என்னது, நான் சர்க்கிள் பண்ண காலம், சர்க்கிள் பண்ண ரோக்கு நடுவில் இருக்க வேல்யூ, தட் இஸ் 4. 4 தான் என்னோட பிவோட்டல் எலமெண்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை பொறுத்த மட்டும் பிவோட்டல் எலமெண்ட் எப்பயுமே என்னவாக தான் இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ஐட்ரேஷன் ஒரு ஐடியா வந்திருக்கும். நம்ம எப்படி என்டர் த பேசிஸ், ரிமூவ் த பேசிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி டேபிள் ஹிஸ்ட்ரி எழுதியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகணும். சரியா? சரி, நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகணும்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்ன மாதிரி என்ன நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த காலமில் Y2 தான் நமக்கு என்ட்ரு ஆகுது. சரியா? அப்போ Y5 லீவ் ஆகுது. இந்த Y5 இடத்துல Y2 கொண்டு வந்து என்ன பண்ணிடணும், ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரியா? அதுக்குரிய காஸ்ட்டை நான் ரீப்ளேஸ் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஒர்க்கே என்னென்னா, இந்த 4 இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிவோட்டல் எலமெண்ட்டை நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் 1ஆ சேஞ்ச் பண்ணணும். அப்போ எந்த ஒரு நம்பரையும் 1ஆ சேஞ்ச் பண்ணுறதுக்கு சிம்பிளான வே நமக்கு என்னது, டிவைடட் பை தட் சேம் நம்பர். 4 டிவைடட் பை 4 போட்டால் 1 ஆயிரும். அப்போ இந்த ரோ ஃபுல்லாக நான் என்ன பண்ண போகிறேன்னா 4ஆல் டிவைட் பண்ணுவேன். சரியா? இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட கரஸ்பாண்டிங் காலமில் இருக்க அதர் 2 நம்பர்ஸையும் நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் எழுதுகிறப்ப 0வாக மாற்றிருக்கணும். ஓகே, இது 1, இது 2 நம்ம 0வாக மாற்றிருக்கணும். அதுக்கு தான் நம்ம கேல்குலேஷன் போட போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் என்ன அப்படின்னு பார்க்குங்க. என்னோட செகண்ட் டேபிள் இது. சரியா? ஸோ செகண்ட் டேபிளில் இப்போ எனக்கு பேசிஸ் என்னென்னவா இருக்கும், ஆல்ரெடி பழைய Y4 அப்படியே இருக்கும். லீவான Y5 இடத்துல என்ன வந்துடும், எனக்கு Y2 வந்துடும். Y6 எனக்கு அப்படியே இருக்கும். சரியா? என்னோட CJ வேல்யூஸ் என்னது, 1 -3 2 0 0 0. ஓகே, இப்போ Y4க்கும் எனக்கு 0 தான், Y6க்கும் 0 தான். பட் Y2ஓட வேல்யூ என்ன இருக்குது, எனக்கு -3ன்னு இருக்குது. சரியா? இப்போ நம்ம CB YB ரெண்டையும் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட வேலை என்னது, இந்த Y2வை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Y2வை நான் எதுலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இந்த Y5லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, த்ரூ அவுட் அந்த ரோவை நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட பிவோட்டல் எலமெண்ட்டால் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ பிவோட்டல் எலமெண்ட் 4. சரியா? அதை வச்சு நம்ம டிவைட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு 12 டிவைடட் பை 4. அப்போ எனக்கு என்ன வந்துடும், 12 டிவைடட் பை 4 போடுறப்ப 3 வந்துடும். நெக்ஸ்ட்டு -2 டிவைடட் பை 4, அப்போ -1/2 வந்துடும். 4 டிவைடட் பை 4 1 0 0 1/4 0. சரியா? அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட செகண்ட் ரோவை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், என்னோட Y4ம் Y6ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எனக்கு Y4ல் முக்கியமான ஜாப் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பிவோட்டல் எலமெண்ட் இருந்த காலமில் இருக்க அதர் 2 நம்பர்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், 0 ஆக்கணும். சரியா? ஸோ நான் அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த Y4 தான் ரீரைட் பண்ண போகிறோம். பழைய ஐட்ரேஷனில் இருக்க Y4, இந்த Y4 நான் எழுதிட்டேன். ஓல்டு Y4 கலெக்ட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அப்படியே எழுதியிருக்கேன். ஓகே, 3 -1 2 7 விட்டுருக்கும். ஓகே, 7 3 -1 2 1 0 0. சரியா?
நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இப்போ நான் எழுதுன புது வேல்யூ, இப்போ நம்ம புதுசாக ஒரு நியூ ஐட்டேஷனில் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல, 3 மைனஸ் 1/2 அந்த வேல்யூ 3 மைனஸ் 1/2. ஓகே, எழுதியிருக்கேன் பாருங்கள். 3 மைனஸ் 1/2 1 0 0 1/4 0. ஓகேவா, இது ஃபுல்லாக நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இப்போ எனக்கு பார்த்தோம்னா நான் பாக்ஸ் பண்ணியிருக்க இதை தான் 0 ஆக்கணும். அது தெரியறதுக்காக தான் நான் பாக்ஸ் பண்ணியிருக்கேன். இது -1 இருக்குது, நம்ம பிவோட்டல் எலிமெண்ட் 1 இருக்கனால நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணாலே உங்களுக்கு என்ன வந்துடும், ப்ராப்பர் ஆன்சர்ஸ் வந்துடும். சரியா, இப்போ நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா 7 + 3 போடுறப்போ உங்களுக்கு ஆன்சர் 10 வந்துடும். அடுத்து 3 மைனஸ் 1/2. ஓகேவா, 3 மைனஸ் 1/2 போடுறப்போ நம்ம 6 காமன் 2 காமன் எடுப்போம். அப்போ 6 மைனஸ் 1 தட் இஸ் 5/2. -1 + 1 0 2 அப்படிங்கிறப்ப 2 1 1/4 0. அப்போ என்னோட நியூ y4 என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 5/2 0 2 1 1/4 0. அதை தான் இங்கே நான் காப்பி பண்ண போகிறேன். 10 5/2 2 0 2 1 1/4 0. ஓகேவா, இதே மாதிரி நான் என்ன பண்ணணும்னா y6 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். என்னோட ஓல்டு y6 ஃபஸ்ட்டு அப்படியே காப்பி பண்ணியிருக்கேன். 10 மைனஸ் 4 3 8 0 0 1. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம்னா என்னோட நான் நியூவாக கண்டுபிடிச்சி y2 காப்பி பண்ணியிருக்கேன். தட் இஸ் 3 மைனஸ் 1/2 1 0 0 1/4 0. ஓகே, இப்போ எனக்கு என்னென்னா நான் பாக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த நம்பர் தான் என்ன பண்ணணும், 0வாக மாற்றணும். சரியா, ஸோ பாக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த நம்பரை நான் 0வாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு பாருங்கள். கீழே எனக்கு பிவோட்டல் நம்பர் 1 இருக்குது, இதுவும் 3 இருந்தால் தான் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்ப எனக்கு 0 வரும். அப்போ த்ரூவாக இந்த ரோ ஃபுல்லாக என்ன பண்ணுறேன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்னவாகும், 3 × 3 9 வந்துடும். -1/2 × 3 -3/2 3 0 0 3/4 0. ஓகேவா, இந்த மேலே இந்த ரோ எனக்கு என்னவாயிரும், இன்ஆக்டிவ் ஆயிரும். ஏன்னா அதை மல்டிப்ளை பண்ணி தான் நான் நியூ ரோ ஜென்ரேட் பண்ணிட்டேன். அப்போ இந்த ரோ எனக்கு என்னவாயிரும், இந்த மேலே இன்ஆக்டிவ் ஆயிரும். இப்போ இந்த ரோலேருந்து இந்த ரோவை நான் சப்ராக்ட் பண்ணணும். சைன் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வருது, 10 மைனஸ் 9 1. ஓகேவா, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா -4 + 3/2 வந்திருக்கு. 2 காமன் எடுத்திங்கன்னா -8 + 3 தட் இஸ் 5/2. ஓகே, 3 மைனஸ் 3 0 8 மைனஸ் 0 8 0 -3/4 0. இதுதான் எனக்கு கிடைச்ச நியூ y6. இதை கொண்டு போய் நான் என்ன பண்ணணும், என்னோட நியூ டேபிளில் காப்பி பண்ணிடணும். சரியா, என்னோட நியூ டேபிளில் நான் காப்பி பண்ணுறேன். 1 5/2 0 8 0 -3/4 0. ஓகேவா, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ராப்பராக ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இந்த இடத்துல -5/2. ஓகே, -5/2. சரியா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ZJ - CJ எப்பயும் போல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, ZJ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி கொடுத்த ஃபார்முலா CBYJ. நல்லா பாருங்கள், இந்த CB வேல்யூஸில் எல்லாமே 0வாக இருக்குது, -3 மட்டும் இருக்குது. அப்போ இது ஒன்று தான் நமக்கு எக்ஸிட் ஆகும். சரியா, அப்போ ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப 0 × 5/2 0 ப்ளஸ், ஓகேவா, நான் இதுக்கு மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறேன். முதல்ல 0 × 5/2 ப்ளஸ் -3 × -1/2 ப்ளஸ் 0 × 5/2. இப்போ இது ரெண்டும் 0 ஆயிரும். ஸோ இதை மட்டும் நம்ம பண்ணுறப்ப நமக்கு +3/2 தான் என்ன வரும், ஆன்சராக வரும். சரியா, ஸோ ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கு, +3/2 நமக்கு ஆன்சராக வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா 0 × 0 0 -3 மட்டும் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0 × 2 0, இதுக்கும் 0 இதுவும் 0, அப்போ இது 0 ஆயிரும். நெக்ஸ்ட் 0 × 1 0 -3 × 0 0 0 × 0 0 0. இந்த இடத்துல 0 × 1/4 0 -3 × 1/4னால -3/4. ஓகேவா, நெக்ஸ்ட் மூணுமே 0வாக இருக்கனால இது நமக்கு 0 ஆயிரும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ZJ - CJ தட் இஸ் 3/2 - 1. ஸோ 3/2 - 1 போடுறப்ப நமக்கு என்ன வரும், ஓகேவா, 2 சப்ராக்ட் பண்ணிக்கிட்டா ஆன்சர் 1/2. நல்லா பாருங்கள், -3 -3 ரெண்டும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ எனக்கு 0 0 -2ங்கிறப்ப -2
0 minus 3/4 0. சரியா? இப்போ நம்மளோட ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் மினிமைசேஷன் ப்ராப்ளத்துக்கு எல்லாமே நெகட்டிவ் வரணும். இந்த இடத்துல இன்னும் ஒரு பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது. ஸோ இன்னொரு ஐட்ரேஷன் நம்ம போகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சூஸ் பண்ண போகிறோம். மோஸ்ட் பாசிட்டிவில் இந்த கேட்டகரி தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்ன வரப்போகுதுன்னு போனால் என்னோட y1 என்டர் ஆக போகுது. சரியா? சரி, அப்போ நான் y1 என்டர் நோட் பண்ணிக்கிறேன். சரி, எது லீவ் ஆகுதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எது லீவ் ஆகுதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா இந்த ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். xbi டிவைடட் பை yir. இப்போ இந்த ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா xb வேல்யூ என்ன இருக்குது, எனக்கு 10 இருக்குது. 10 டிவைடட் பை 5/2. கீழே இருக்க ஃப்ராக்ஷன் மேலே ரெசிப்ரோக்கலாக போச்சு அப்படின்னா 10 into 2/5 நான் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் 4 வரும். சரியா? நெக்ஸ்ட் இதை பாருங்கள், இந்த ஒய்ஐஆர் வேல்யூ ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு ரேஷியோவுமே எனக்கு என்ன ஆகாது, எக்ஸிட் ஆகாது அஸ் பர் கண்டிஷன். ஓகேவா? எக்ஸிட் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா இதை லீவ் பண்ணிவிட்டு, ஸோ எனக்கு எது லீவ் ஆக போகுது, இப்போ இந்த ஒன்றை தான் என்னால் சூஸ் பண்ணவே முடியும். y4 தான் லீவ் ஆக போகுது. ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் என்னது, எனக்கு 5/2. சரியா? சரி, இப்போ எனக்கு என்ன டேபிள் ஹிஸ்ட்ரி, y1 என்டர் ஆகுது, y4 லீவ் ஆகுது. என்னோட பிவோட்டல் எலமெண்ட் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 5/2. சரியா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் டேபிள் போகிறதுக்கு அதே ப்ரொசீஜர் தான். நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 5/2 1 மாற்றணும். இது ரெண்டையும் என்ன பண்ணணும், 0 மாற்றணும். ஸோ என்னோட தேர்ட் டேபிள் இல்லது தேர்ட் ஐட்ரேஷன் வாட் எவர், இதுதான் என்னோட தேர்ட் ஐட்ரேஷன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எனக்கு என்னென்ன பிளேஸில் என்ன வந்திருக்கு, y4 பிளேஸில் y1 வரப்போகுது. அவ்வளோதான். y1 ஏற்கனவே எனக்கு y2வும் y6ம் இருக்குது. இதோட வேல்யூ 1 - 3 2 0 0 0. ஓகேவா? ஸோ சிபி வேல்யூ கலெக்ட் பண்ணுங்கள். y1க்கு மேலே 1 இருக்குது, y2க்கு மேலே -3, y6க்கு மேலே எனக்கு 0 இருக்குது. சரியா? இப்போ xb வேல்யூஸ்லாம் கொண்டு வரதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம், இந்த ரோவையும் 5/2 டிவைட் பண்ணணும். சரியா? இப்போ 10 டிவைட் பை 5/2 போட்டோம்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 4. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 5/2 டிவைட் பை 5/2 1 0 2 டிவைட் பை 5/2. ரெசிப்ரோக்கலாக போகிறப்போ உங்களுக்கு ஆன்சர் 4/5. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 டிவைட் பை 5/2 தட் இஸ் ஆன்சர் 2/5. நெக்ஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் 1/4 டிவைடட் பை 5/2. அப்போ 1/4 இன்ட்டு 2/5 வரும். உங்களுக்கு கேன்சல் பண்ணிங்கன்னா 1/10. ஓகே, நெக்ஸ்ட் 0 இருக்கனால எனக்கு 0 அப்படியே வந்துடும். சரியா? ஸோ என்ன பண்ணிட்டோம், என்னோட ஃபஸ்ட்டு ரோவை நான் பில்ட் பண்ணிட்டேன். அடுத்த ரோ ரெண்டையும் எப்பயும் போல் லீனியர் காம்பினேஷன்ஸ் அப்ளை பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், பில்ட் பண்ண போகிறேன். இந்த இருக்குது எனக்கு. சரியா? இந்த இருக்குது பாருங்கள். இந்த y2 பில்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்னோட ஓல்டு y2 எழுதிக்கோங்க. தட் இஸ் 3 - 1/2 1 0 0 1/4 0. ஓகேவா? என்னோட நியூ y1 எழுதணும். நியூ y1 நம்ம இப்போ தான் இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அது என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 1 0 4/5 2/5 1/10 0. ஓகேவா? இப்போ நம்ம எதை நம்ம 0 ஆக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்மளை பொறுத்த மட்டும் இந்த -1/2 தான் என்ன பண்ணணும், 0 ஆக்கணும். அதை நம்ம பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இங்கேயும் 1/2 இருந்துச்சுன்னா ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு 0 ஆயிரும். சரியா? அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு 0 வரனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த த்ரூ அவுட்டாக இந்த ரோவை என்ன பண்ணுங்கன்னா 1/2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ இன்ட்டு 1/2 போடுறப்ப எனக்கு புது ரோ கிடைக்கும். 4 × 1/2 போட்டிங்கன்னா கேன்சல் ஆகி உங்களுக்கு 2. இது ப்ளஸ் 1/2 0. 4/5 × 1/2 போடுறப்ப 2/5. 2/5 × 1/2 போடுறப்ப 2 கேன்சல் ஆகி 1/5. 1/10 × 1/2 போடுறப்ப 1/20 0. ஓகேவா? இப்போ எனக்கு இந்த பழைய ரோ என்னவா மாறிடும், இன்ஆக்டிவாக மாறிடும். இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்பயும் போல் ஆட் பண்ண போகிறோம். 3 + 2 5 -1/2 + 1/2 நமக்கு 0 1 2/5 1/5. பாருங்கள், நல்லா பாருங்கள். 1/4 + 1/20 நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ 20 காமன் எடுத்தீங்க அப்படின்னா 5 + 1 தட் இஸ் 6/20 வரும். 3/10 ஆன்சர் எனக்கு 3/10. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 0 எனக்கு அப்படியே வந்துடும். சரியா? ஸோ இதுதான் எனக்கு கிடைச்ச வேல்யூஸ்.
இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணிடலாம், y2 ரோவில் காப்பி பண்ணிடலாம் நீங்கள். சரியா? ஸோ y2 ரோவில் என்ன வேல்யூ காப்பி பண்ண போகிறோம் நம்ம? 5 0 1 2/5 1/5 3/10 0. இந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ப்ராப்பராக காப்பி பண்ணி முடிச்சிட்டோம். சரி, நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்கள். இந்த y6, ஓகே, ஓல்டு y6 எப்பயும் போல் எழுதிக்கோங்க. 1 - 5/2, இதை தான் நான் 0 ஆக்கணும். 0 8 0 -3/4 0. ஓகேவா? என்னோட நியூ y1ங்கிறது 4 1 0 4/5 2/5 1/10 0. சரியா? இப்போ த்ரூ அவுட் அதை 5/10 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப கரெக்டாக வரும். அப்போ இன்ட்டு 5/2 போடுங்க. அப்போ 4 × 5/2 போடுறப்போ உங்களுக்கு 10ஆக மாறிடும். 2 கேன்சல் ஆகி இந்த இடத்துல 5/2 0. இந்த இடத்துல வந்து நமக்கு 4/5 × 5/2. ஓகேவா? 4/5 × 5/2 போடுறப்ப ஆன்சர் எனக்கு 2 வந்துடும். 2/5 × 5/2 போட்டிங்கன்னா 1ஆக மாறிடும். ஓகேவா? 1/10 × 5/2 போடுறப்ப நமக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா தட் இஸ் 1/4ஆக மாறிடும் 0. இனிமேல் இந்த ரோ எனக்கு இன்ஆக்டிவாக மாறிடும். இது ரெண்டையும் நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிரும். 1 + 10 எனக்கு 11 0 0 8 + 2 10 1 -3/4 + 1/4. அப்போ -2/4 வரும். தட் இஸ் -1/2. ஓகே, நெக்ஸ்ட் எனக்கு ஆன்சர் 0. இதுதான் என்னோட நியூ y6. ஓகே, இதையும் கொண்டு போய் என்ன பண்ணிக்கோங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. 11 0 0 10 1 -1/2 0. ஓகேவா? ஸோ ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் காப்பி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ZJ - CJ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, ZJ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். இது 0வாக இருக்கனால எக்ஸிட் ஆகாது. இதை மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 × 1 0 × -3, அப்போ 1 வரும். சரியா? அடுத்து 1 × 0 -3 × 1 -3. அடுத்து 1 × 4/5 -3 × 6/5. 1 × 4/5 நமக்கு 4/5. ஓகேவா? -3 × 2/5 போடுறப்போ -6/5. அப்போ -2/5 ஒரு ஆன்சர் எனக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ தட் இஸ் 2/5 -3/5. அப்போ -1/5. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1/10 -9/10. அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்? 1 - 9ங்கிறப்ப -8/10 -4/10 வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா 0 0 0 0 வரும். இப்போ ZJ - CJ போட்டிங்க அப்படின்னா 1 - 1 0 -3 -3 போகிறப்ப +3 மாறிடும். அப்போ எனக்கு 0. இப்போ -2/5 -2 போடுறோம். அப்போ நீங்கள் காமன் எடுத்தால் கூட இது 10ஆக மாறிடும். -12/5 தான் எனக்கு ஆன்சராக வரும். சரியா? அடுத்து பாருங்கள் -1/5 0 -1/5 -4/10 0. சரியா? இப்போ இந்த ஹோலாக இந்த இது ஃபுல்லாக நீங்கள் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ நீங்கள் ஹோலாக அதை பார்க்குறப்ப நமக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ZJ - CJ < 0ன்னு வருது. ஓகேவா? நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் மினிமைசேஷன் ப்ராப்ளத்தை பொறுத்த மட்டும் ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் நமக்கு இதுதான். சரியா? அப்போ இந்த ப்ராப்ளம் நமக்கு ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் என்ன பண்ணிடுச்சு, ரீச் பண்ணிடுச்சு. வேல்யூஸும் நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? என்ன வேல்யூஸ் வந்திருக்கு அப்படின்னா நம்மளோட y1ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வச்ச பேர் வந்து தான் y1. ஓகேவா? அதோட ஒரிஜினல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா x2. x2ஓட வேல்யூ இந்த y1 இருக்க இடத்துல xb வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த வேல்யூ தட் இஸ் 4. ஓகேவா? y2ங்கிறது x3க்கு நம்ம வச்ச பேர் தட் இஸ் y2ங்கிறது நமக்கு வச்ச x3யோட நேமு. அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. ஓகே, நம்மளோட இன்னொரு வேரியபிள் y5 நமக்கு என்னவே இல்லை, கிடைக்கவே இல்லை, அதனால 0. சரியா? அப்போ அந்த ப்ராப்ளம் மினிமம் இதட் இஸ் ஈக்குவல் டு x2 - 3x3 + 2x5. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 - 3 × 15. ஓகேவா? அப்போ நமக்கு 45 வரும். 45 - 4 போடுறப்ப நமக்கு ஆன்சர் வந்து
ஓகே, ஸோ ஆன்சர் நமக்கு -11 கிடச்சிருக்கு. ஓகேவா? 0 சாரி, இது வந்து நமக்கு 15 இல்லை 5, 3 × 5 15, 15 - 4ங்கிறப்ப நமக்கு ஆன்சர் -11. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு கிடைச்ச சொல்யூஷன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 2-3 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இன்னொன்று பார்த்தோம்னா, இந்த மாதிரி சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்லேயே ஒரு ஐட்ரேஷன்லேருந்து இன்னொரு ஐட்ரேஷனுக்கு வர கால்குலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தப்பு இல்லாமல் போட தெரியணும். அப்போ தான் இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் ஃப்ளோவாக உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.